திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட தகராறில் சமரசம் செய்த திமுக நிர்வாகி வீடு உட்பட 2 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் அந்த இளைஞர் தன் கையை தானே கத்தியால் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த இளைஞர் மணிபாண்டி என தெரிய வந்துள்ள நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் நண்பனின் கொலைக்கு பழி தீர்க்கும் நோக்கில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 4ஆம் தேதி போஸ் நகரைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் 9 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார். வழக்கு தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 2வது குற்றவாளியான சுமன் என்பவர் வீட்டின் மீது கொலை செய்யப்பட்ட தினேஷ்குமாரின் நண்பர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் 4 பேரில் 3 நபர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.